ரிஷபராசியில் இருக்கிறவங்களுக்கு சித்திரை மாத பலன்கள் பார்க்கலாம். சித்திரை மாதத்தில் பார்த்திங்கன்னா மாத தொடக்கத்தில் உங்களோட ராசிநாதன் சுக்கிரன் உச்சம் பெற்று இருக்கிறதுனால உடல் நலம் சீராகி உற்சாகப்படுத்தும். உள்ளத்தில் நினச்சதை உடனடியாக செய்து முடிப்பீங்க. நண்பர்களும் உறவினர்களும் உதவிக்கரம் நீட்டுவாங்க. செல்வாக்கு உயரும். சென்ற மாதத்தில் ஏற்பட்ட சிரமங்கள் எல்லாமே விலகும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உச்சம் பெற்றுள்ள உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் வக்ரம் பெற்றிருக்கிறதும் ஒரு வழிக்கு நன்மை தான். உங்கள் ராசிநாதனாக விளங்கும் சுக்கிரன் 6ஆம் இடத்துக்கு அதிபதி ஆகிறாரு. அதனால் 6ஆம் இடத்துக்கு அதிபதியான சுக்கிரன் வலிமை இழக்கும் போது கெட்டவன் கெட்டில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படிங்கிற அமைப்பில் விபரீத ராஜயோகம் செயல்பட போகுது. நீங்கள் நினச்சி பார்க்காத சில நிகழ்வுகள் இப்பொழுதுக்கு இடம்பெறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். மனக்குழப்பம் அகலும். அருகில் இருக்கிறவங்களோட ஆதரவு கூடும். புதிய தொழில் தொடங்குறதுக்கு வாய்ப்பு வந்து சேரும். கூட்டாளிகள் தானாக வந்திணைவாங்க. உத்தியோகத்தில் எதிர்பார்த்த உயர்வை பெறுவீங்க. 2 முரண்பாடான கிரகங்களோட பார்வை ஒன்றோடொன்று சேரும்போது வறண்ட நிலை மாறி திரண்ட செல்வம் கூடி வரும். பரந்த உள்ளம் படைச்சவங்க பக்கபலமாக இருந்து உதவிக்கரம் நீட்டுவாங்க. நிரந்தர வேலையும் நிலையான வருமானமும் வந்து சேரும். இழந்த செல்வாக்க மறுபடியும் பெறுவீங்க. உங்கள் ராசியில் சஞ்சரிக்கும் செவ்வாயை சனி பகவான் பார்க்கறது ஒரு நல்லது கிடையாது. அதனால் ஆரோக்கிய தொல்லை அதிகரிக்கும். நரம்பு சம்மந்தப்பட்ட தொல்லை வரலாம். வரம்பு மீறி பேசியவங்க வழக்குகளில் சிக்க நேரிடும். இது போன்ற காலங்களில் செவ்வாய் அப்புறம் சனிக்குரிய சிறப்பு பரிகாரங்களை செய்கிறது நல்லது. அங்காரக சேத்திரமான வைத்தீஸ்வரன் கோயிலுக்கும் திருநள்ளாறு, குச்சானூர், பெருச்சி கோவில், திருக்கொள்ளிக்காடு இந்த மாதிரி சனிக்குரிய சிறப்பு ஸ்தலங்களுக்கும் போயிட்டு வர்றது நல்லது. உச்சம் பெற்ற சுக்கிரன் ஆரம்பத்தில் வக்ர இயக்கத்தில் இருக்கிறாரு. அவர் 19ஆம் தேதி நிவர்த்தி ஆகிறதுனால இந்த காலம் உங்களுக்கு ஒரு பொற்காலம். எதை செய்ய நினைச்சாலும் அதை உடனடியாக செஞ்சு முடிப்பீங்க. மடமடன்னு காரியங்கள் நடந்து மகிழ்ச்சியை வரவழைச்சு கொடுக்கும். தடம் புரண்ட உங்கள் உறவினர்கள் தானாக வந்து சேருவாங்க. இடமாற்ற சிந்தனை, ஊரு மாற்ற சிந்தனை மேலோங்கும். 24ஆம் தேதியிலிருந்து செல்வநிலை உயர்றதுக்கான வாய்ப்பும் செல்வாக்கு மேலோங்கிறதுக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்குது. தனவரவு தாராளமாக வந்து சேரும். இந்த நேரத்தில் மூடி கிடந்த தொழிலில் திறப்பு விழா நடத்துவீங்க. மாமன் மைத்துனர் வழியில் ஏற்பட்ட மனக்கசப்புகள் மாறும். மங்கள ஓசை இல்லத்தில் கேட்கும். பூமி வாங்கும் யோகம் முதல் பிள்ளைகளோட கல்யாண யோகம் வரைக்கும் ஒவ்வொன்றா நடைபெறும். மே 8ஆம் தேதி மேஷ ராசிக்கு புதன் போகிறதுனால தனாதிபதி விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறது அவ்வளோ நல்லது கிடையாது. தன விரயங்கள் ஏற்படலாம். அதனால் வீடு கட்டுறது, இடம் வாங்கிறது இந்த மாதிரி இதில் கவனம் செலுத்துறது நல்லது. விலை உயர்ந்த அத்தியாவசிய பொருட்களையும் ஆடை ஆபரணங்களையும் கூட நம்ம வாங்கி வச்சுக்கலாம். அதனால் சுப விரயத்தில் நம்ம இது பண்ணிக்க முடியும். உத்தியோகத்தில் மேலதிகாரி ஆதரவோடு நினைச்ச இடத்துக்கு மாறுதல் கிடைக்கும். புதிய வாகனம் வாங்குற முயற்சியில் ஆர்வம் காட்டுவீங்க. இந்த மாதம் வக்ர நிவர்த்தியான சுக்கிரன் வளர்ச்சியை கொடுக்கறதுக்கு வராகிய வழிபட்டு வர்றது நல்லது. பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் கவலைகள் அகன்று வளர்ச்சி கூடும். தீட்டிய திட்டங்கள் சிறப்பாக நடைபெறும். போட்டிகள் அகலும். புதிய பாதை புலப்படும். கேட்ட இடத்துல உதவிகள் கிடைக்கும். உச்சம் பெற்ற ராசிநாதன் சுக்கிரனை குரு பார்க்கறதுனால வீட்டில் உள்ளவங்க உங்களை குணமறிஞ்சு நடந்துக்குவாங்க. விரயங்கள் சுப விரயங்களா மாறும். கணவன் மனைவிக்குள் விட்டு கொடுத்து போறது நல்லது. பிள்ளைகளால் உதிரி வருமானங்கள் கிடைக்கும். உடன்பிறப்புகளை அனுசரித்து போக வேண்டிய நேரம் இது. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பணி நிரந்தரம் பற்றி நல்ல தகவல் வந்து சேரும். கடன் சுமை குறைய எடுத்த முயற்சி வெற்றி தரும். பக்கத்து வீட்டாரோட பகையை வளர்த்துக்காம பார்த்துக்கோங்க. பிரதோஷ வழிபாடு பெருமை சேர்க்கும். தேங்க்யூ.